வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் அப்படின்னா அது வந்து போக்சோ. இந்த போக்சோ கேஸில் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த போக்சோ கேஸ்னால் என்ன, இதை எப்படி வந்து கையாள்வது என்பது குறித்து மூத்த வழக்கறிஞர் மெஹருநிஷா நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். போக்சோனா என்ன, நீங்கள் கொஞ்சம் தெளிவாக விளக்குங்க. போக்சோனா பிலோ 18 இயர்ஸ் சார். ஒரு மைனர் பசங்க கூட பண்ணுற ரேப்போ இல்லை இன்டர்கோர்ஸோ இல்லை பெனிட்ரேஷனோ இல்லை அவங்கள தொட்டு பேசுகிறதோ இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு தப்பான வீடியோஸ் காட்டுறதோ இல்லை அவங்கள உடம்பு டச் பண்ணுறதோ அவங்கள வந்து ஜென்ஸோட உடம்பு டச் பண்ண வைக்கிறது, இது எல்லாமே கலந்து தான் ஒரு போக்சோ கேஸ் கோர்ட். அது ஆக்ட். அது இதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் பசங்களுக்கு இந்த ஆக்ட் வந்து உருவாக்குனாங்க. ஏன்னா அவங்க 18 இயர்ஸ்க்கு கீழே இருந்தால் அவங்க சின்ன பசங்களோட கணக்கில் வராங்க, மைனர் பசங்க. அதில் 12 வருஷத்துக்கு இன்னும் பிலோ இருந்தாங்கன்னா இன்னும் அவங்க பயங்கரமான ஒரு ரொம்ப சின்ன பசங்க, விக்டிமோட ரொம்ப குழந்தைங்க அப்படின்னு ஒரு கணக்கில் தான் வரும். எனக்கு சரியாக தமிழ் தெரியல, பட் போக்சோ ஆக்ட் வந்து அதுக்காக தான் உருவாக்குனது. இதுலேருந்து இந்த சின்ன பசங்க பிலோ 12 இயர்ஸ் ரொம்ப சின்ன பசங்க, பிலோ 18 இயர்ஸும் பசங்க, சின்ன பசங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்க யாரை வந்து தப்பாக தொடக்கூடாது, தப்பாக யூஸும் பண்ணக்கூடாது, அவங்கக்கிட்ட தப்பான ஒரு இதுவும் வீடியோவும் எதுவும் காட்டக்கூடாது, எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அவங்களுக்கு தப்பான ஒரு இதுக்கு. ஸோ அந்த மென்டாலிட்டி அந்த எந்த ஜென்ஸ்க்கும் அது வரக்கூடாது. அவங்கள வந்து குழந்தைங்கன்னா குழந்தைங்க மாதிரி தான் பார்க்கணும். அதுக்காக உருவாக்குன ஒரு ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அது இது ஒரு சாதாரண ஒரு சட்டமா இல்லை ஒரு கடுமையான தண்டனைக்குரிய ஒரு சட்டமா? கடுமையான தண்டனைக்குள்ள சட்டம் தான் சார். இது எவ்வளோ ஆண்டு காலம் வந்து அவங்க தண்டனை வழங்கப்படும்? இது வந்து டெத் பெனல்ட்டி வரைக்கும் போகுது சார். ஒரு ஹேங்கிங் இருக்குது, லைஃப் இருக்குது, குறைஞ்சப்பட்டது 20 வருஷம் இருக்குது. 20 வருஷம் சிறை தண்டனை இருக்கு, ஆயுள் காலமும் இருக்குது. அதுக்கப்புறமா 10 இயர்ஸ் இருக்குது, 7 இயர்ஸ் இருக்குது, மினிமம் 5 இயர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அது ரொம்ப மினிமம். ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 20 இயர்ஸ் கொடுக்குறாங்க, 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க, லைஃப்பும் கொடுக்குறாங்க, ஹேங்கும் இருக்குது இதில். ஓகே. ஒரு இந்த போக்சோ கேஸை எப்படி வந்து காவல்துறையினர் கையாளுறாங்க? அது வந்து எல்லாரும் சரியாக பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது சார். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த கேஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேஷனுக்கு தான் போகுது. இப்போ ஸ்டேஷன் ஆளுங்க தான் வந்து அவங்களோட புத்திசாலித்தனம் யூஸ் பண்ணிக்கிட்டு அங்கேயே ஃபில்டர் பண்ணலாம் இந்த கேஸஸ் எல்லாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபில்டர் பண்ணாமல் சில இடத்துல அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஒரு கேஸ் நம்மக்கிட்ட வந்துடுச்சு, அவங்களுக்கு யார் உண்மையான விக்டிமு அது வந்து நம்ம விசாரிப்போம், அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது இல்லை. அதுக்கப்புறம் அப்படி உண்மையான விக்டிம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இந்த ரிலீஃப் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது கிடையாது. சில போலீஸ் ஸ்டேஷன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் வந்தோமா நம்மளுக்கு என்னென்ன செய்ய முடியும் கெயின்னு அது பார்த்து தான் அவங்க அந்த கேஸஸை எடுக்கிறாங்க. ஏன்னா அது என்னோடய சர்வீஸில் கூட நான் வந்து கேஸஸ் டீல் பண்ணியிருக்கிறேன், ஸ்டேஷனில் பார்த்துருக்குறேன். விக்டிம் கிட்டேருந்து கூட எதிர்பார்க்குறாங்க, இவ்வளோ கொடுத்தீங்கன்னா நாங்கள் டைட்டாக சார்ஜ் ஷீட் போடுவோம், டைட்டாக அரெஸ்ட் பண்ணுவோம், டைட்டாக செய்வோம்னு சொல்லிட்டு. அப்படி கிடைக்காத பட்சத்தில் அக்யூஸ்டுங்க கிட்டே கூட வாங்கிக்கிட்டு அவங்களே அமுச்சு விட்றான். ஒரு கேஸ் வருதுன்னா ஆமாம் 2 பார்ட்டிஸும் கூப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு அங்கேயே வந்து கட்ட பஞ்சாயத்து மாதிரி பண்ணுறாங்க. இப்போ போக்சோ ஆக்ட் வந்து ஒரு பெனிட்ரேஷனோ சரி, ஒரு இன்டர்கோர்ஸோ சரினா அது வந்து லைஃப் லாங்காக அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பாதிப்பு தான், இந்த சின்ன குழந்தைக்கு. ஆனால் வந்து அங்கே வந்து இவங்க வந்து காசு விஷயத்தில் வந்து சால்வ் பண்ணிட்டாங்கன்னா அந்த பாதிப்பு வந்து லைஃப் லாங் அந்த பணம் வாங்குறதோ கொடுக்கறதுனால அது போகாது, அது அப்படியே தான் நிற்கும். அதே சமயத்தில் விக்டிமோட ஃபேமிலிஸ் கூட எல்லா கேஸும் வந்து கரெக்டாக கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க கூட சில ஸ்கோர்ஸ் வந்து இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு பிரச்சனை, கஸ்டடி மேட்டர் ஓடுதுன்னா அவங்க வந்து ஹஸ்பண்ட் மேலே சொல்கிற தன்னோட பொண்ணு பற்றி ஹஸ்பண்ட் மேலே தப்பான கம்ப்ளைண்ட் கொடுக்குற லேடிஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அம்மாவே வந்து கொடுக்குறாங்க. ஆமாம் ஆமாம். நான் செஞ்ச கேசஸில் வந்து இந்த மாதிரி நடந்திருக்குது. பல கோர்ட்டில் கஸ்டடி மேட்டர்ஸ் இருக்குது, டிவோர்ஸ் மேட்டர்ஸ் இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வந்து நிறையா கோர்ட்ஸ்லேயே வந்து 3-4 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறாங்க கேசஸ். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு போக்சோ கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுது. இந்த மாதிரி ஹஸ்பண்டோட அப்பா நடக்கும்போது அப்புறமா ஒரு புது கம்ப்ளைண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. இதில் வந்து இப்போ காவல்துறையினர் இது வந்து தெரிஞ்சுதான் தெரியாமலே பண்ணுறாங்க. இல்லை, காவல்துறைக்கு வந்து நம்ம எல்லாமே சொல்கிறோம் போயிட்டு, இந்த மாதிரி இத்தனை கேசஸ் ஓடுதுங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளோ. அப்போ கூட ஒரு எஃப்ஐஆர் ரேஸ் ஆகுது. ஹஸ்பண்ட் யாரோட ஃபால்ட்? இது போலீஸோட ஃபால்ட்டும் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து அதை விசாரிக்கணும் இல்லையா கரெக்டாக. இப்போது ஒரு சட்டம் என்ன சொல்லுதுன்னா சார், ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தாங்கன்னா அதுக்குள்ளே எழுதின கண்டென்ட்ஸு
ஓகே. இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸோட அந்த செக்ஷன்ஸ் வந்து ஹைலைட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க. அது சட்டமோட பிரச்சனை. அதுக்கான ப்ரூஃப் அவங்க ரெடி அது இல்லை, ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் போட்டுறணும். அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து எழுது படித்த உடனே சரிப்பா ரேப் மேட் அவுட் ஆகுது, போக்சோ மேட் அவுட் ஆகுது, த்ரெட்டனிங் மேட் அவுட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கனாவே அதுக்கு செக்ஷன்ஸ் போட்டுட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டுடணும். இல்லைங்க, இப்போ ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கன்னா அதை வந்து கேன்சல் பண்ணுற வரைக்கும் அவங்க ஒரு பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய சூழல் ஏற்படும்ல அந்த நபர். ஆமாம், அதுதான் கேட்குறேன். அதுக்கு முன்னாடியே நீங்கள் போடணும்னு சொல்கிறீங்களே, இது எந்த அளவுக்கு இல்லை சட்டம் அப்படி சொல்லுதுங்க. ஆனால் அது சரியா? அது வந்து சொல்லுது. அது ஏன்னா ஃபஸ்ட்டு போலீஸ் ஒரு கம்ப்ளைண்ட் வாங்குறாங்கன்னா டிராஃப்டிங் யார் வேணால் பண்ணலாம். ஓகே. ஒரு வக்கீல் கிட்ட கூட போய் ஒரு கம்ப்ளைண்ட் டிராஃப்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்போ அவங்க வந்து இல்லைங்க எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு எங்கள் பொண்ணு காட்டுறதுக்கு இஷ்டம் கிடையாது, நான் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இல்லை நிஜமாவே எங்கள் வீட்டுக்கார் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு வக்கீல் கிட்ட போய் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க படிப்புனாலே அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த செக்ஷன் இதில் வரும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பண்ணிக்கிட்டு அவங்க வந்து அந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணுவாங்க. ஓகே. ரெடி பண்ணிட்டு பேருக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்தா இவங்க படித்த உடனே எஃப்ஐஆர் போடுறது எனக்கு அது தப்பாக தெரியுது. சட்டத்தில் அந்த இடம் இருக்குது, நீங்கள் படித்த உடனே எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. பண்ணிட்டு பேருக்கு சப்போஸ் அவங்களுக்கு வந்து சரியாக வரல, கொடுத்த கம்ப்ளைண்ட் சரியில்லை அப்படின்னு வருதுன்னா ட்ராப் ஆக்ஷனும் பண்ணலாம். அது ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட்க்கு விக்டிம்க்கு அவங்க வந்து அப்போசிஷன் அதான் ஒப்ஜெக்ஷன் பண்ணாமல் இல்லை பண்ணிட்டானா ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே ட்ராப் அது மேஜிஸ்ட்ரேட்டோட லெவலில் போகணும். இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க அந்த ஆப்போசிட் பார்ட்டி? கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா எஃப்ஐஆர் ஒரு சாதாரண கேஸாகவே இதை பார்க்க முடியாது. தமிழகத்தில் பல இடங்களில் பல வழக்குகள் தொடர்ந்து போக்சோ கேஸில் நம்ம செய்திகள்லாம் பார்க்குறோம். இதில் என்னென்ன பாதிப்பு வரும்னா ஒருத்தருடைய லைஃபே வந்து பாதிக்கப்படும். இதில் நிலை இருக்கு. இதில் என்னென்ன பாதிப்புனா எஃப்ஐஆர் போட்டோன்னே சம்டைம்ஸ் இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, ரிமாண்டோ பண்ணிவிடுவாங்க. அவங்க வந்து செய்யாத தப்பே செய்யலைன்னு சொல்லிட்டு நாளைக்கு அந்த ஆக்ஷன் ட்ராப் ஆனால் கூட சரி, இல்லை இந்த எஃப்ஐஆர் குவாஷ் ஆனால் கூட அவங்க வந்து அந்த அக்யூஸ்ட் வந்து இவ்வளோ நாள் ஜெயிலில் இருப்பான். அந்த ஒரு பாதிப்பு இருக்குது. உள்ளே என்னென்னமோ அவங்களுக்கு ஒரு மென்டல் ஹராஸ்மெண்ட் வேறு டார்ச்சரும் நடக்கும். அது வாய்ப்பு இருக்குது. அது வந்து யாருமே வெளியில் வந்து அது சொல்கிறது இல்லை, ஆனால் அது நடக்குது, அதுதான் உண்மை. இப்போ சிறையில் வந்து பல கஷ்டங்களை வந்து அனுபவிக்கிறாங்க, வெளிப்படையாக சொல்கிறது இல்லை. அது ஒரு சில பேர் தான் அவங்க வக்கீலுங்க கிட்ட சொல்லுவாங்க, இல்லை அவங்க வீட்டில் போய் சொல்லுவாங்க. நார்மலாக யாரும் சொல்கிறது கிடையாது. ஆனால் உள்ளே அந்த நரகம் மாதிரி தான், உள்ளே போயிட்டு வந்த மனுஷன் அவங்களுக்கு அது. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சின்ன வயசுல போயிடுறாங்க, அவங்க சில எக்ஸ்பீரியன்ஸஸ் கெயின் பண்ணிக்கிட்டு வெளியில் வராங்க. அதெல்லாம் யார் அப்போ திருப்பி கொடுப்பாங்க? நாளைக்கு அந்த எஃப்ஐஆர் குவாஷ் ஆனால் கூட, இல்லை அந்த விடுதலை ஆனால் கூட, இல்லை போய் கம்ப்ளைண்ட் தெரிஞ்சால் கூட அவங்களுக்கு அந்த பாதிப்பு வந்து யாருமே திருப்பி கொடுக்க முடியாது. ரெண்டாவது கிரிமினல்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பிராண்ட் ஆகிடுது, ஒரு க்ரைம் நம்பர் அவங்க பேரில் வந்துடுது. அது லைஃப் லாங்காக அவங்களுக்கு அந்த பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். ப்ளஸ் மென்டல் ஹாரஸ்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு. அதனால அவங்க ஃபுல் ஃபேமிலியே பாதிக்கும். ஏன்னா பக்கத்தில் பேர் பாதிக்கும். சம்டைம்ஸ் இதெல்லாம் பேப்பரில் வந்துடுது, மீடியாவில். அப்போ அதனாலே எல்லாரும் படிக்கிறாங்க. அவங்க சப்போஸ் அவங்க மேரிடாக இருந்தால் இல்லை மேரேஜ் ஆக போகுதுன்னு அந்த லைஃப்பும் பாதிக்கும். பேரண்ட்ஸ் சிஸ்டர்ஸோட மேரேஜ் எல்லாமே பாதிக்கும். அப்போ இதனால வந்து இந்த போலீஸ் என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்கில் அவங்க அனலைஸ் பண்ணணும். ஒரு விக்டிம் வந்திருக்கிறாங்கன்னா அவங்க சொல்கிற உண்மை கம்ப்ளைண்ட் என்ன உடனே எடுத்த உடனே ஒரு எஃப்ஐஆர் போடுறது தப்பு. நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விசாரிக்கணும். ஏன்னா விக்டிம் ஃபேமிலிஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு கேஸில் ஒரு டெனண்ட்டுக்கு ஒரு லேண்ட்லார்டுக்கு பிரச்சனை. அந்த லேண்ட்லார்ட் பார்த்தீங்கன்னா லேடி, அவங்க பேரில் தான் அந்த வீடு இருக்குது. அந்த டெனண்ட் வந்து காலி பண்ணுன்னு அவங்க காலி பண்ணலை. அது ஒரு பிரச்சனை ஆகிட்டு அவங்க தன்னோட 13 years old வந்து அந்த ஸ்பென்சர் ஆப்போசிட்டில் D2 போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க லிமிட்டில் வருது அந்த கேஸ். முடியாதுன்னு சொல்கிறதுனால எங்கள் பொண்ணு அவங்க வீட்டுக்கு போவோம், அப்பப்போ டிவி எல்லாம் பார்ப்போம். கடைசியில் என் பொண்ணுக்கு இப்படி பண்ணிட்டாங்க, என் பொண்ணு தான் வந்து சொல்லிச்சு. பசங்க கூட தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சில பசங்க வந்து சொல்கிற உண்மையும் நடந்த உண்மையும் சொல்ல முடியாது பசங்களும் இருக்கிறாங்க. ஷை ஆகிற பசங்களும் இருக்கிறாங்க, பயப்படுற பசங்களும். சில பசங்க சொன்னால் அப்படியே கற்றுக்கிட்டு வாமிட் பண்ணுற பசங்களும் இந்த காலத்தில் இருக்கிறாங்க. கற்றுக் கொடுத்தா இப்படி தான் சொல்லணும்னா சொல்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ பசங்களோட ட்ரெண்டேஜ் மாறிடுச்சு. அது ஒரு காலத்தில் பசங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தாங்க, இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா எல்லா எக்ஸ்போஷர் அவங்களுக்கும் இருக்குது. இந்த ஃபோன்னாலே இந்த மீடியானால எல்லாமே அவங்களுக்கு தெளிவாக தெரியுது.
ஸோ அந்த மாதிரி கேட்டகரியிலே ஏதாவது ஒரு பாப்பா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆளுங்க ரொம்ப பாதிக்கும். ஓ, அவங்க லைஃபே பாதிக்கும். சூழ்நிலை இருக்கும். அது கரெக்டாக விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணும் சொல்லுது, ஒரு 13-14 இயர்ஸ் ஓல்டு சைல்டு அது. அம்மாவும் சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி ஆக்சுவலி நடக்கலை. அது எப்படி நம்ம கண்டுபிடிச்சோன்னா, நமக்கும் அதுதானே டவுட் வரும். ஒரு பாப்பா சொல்லுதுன்னா ஏன் பொய் சொல்ல போகுதுன்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா, அந்த போலீஸ் அங்கே உக்காந்து ஒரு பஞ்சாயத்து பேசுகிறாங்க, நீ வீடு காலி பண்ணிவிடுப்பா, நாங்கள் வந்து எஃப்ஐஆர் போட மாட்டோம்னு சொல்லிட்டு. ஓகே, இதில் அவங்க இன்வால்வ் ஆகிறாங்க. அது நம்ம அப்புறமா நம்ம அந்த கேஸ் நம்ம தான் டீல் பண்ணுறோம் அந்த ஸ்டேஷன் லெவல்லேருந்து. அதனால தான் சொல்கிறேன் இந்த கேஸு. அதுக்கப்புறமா சரிப்பா வீடு காலி பண்ணுறேன். அப்போ நானும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சார் இதை நீங்கள் வீடு காலி பண்ணிவிடுங்க, ஏன்னா இது போக்சோ சட்டத்துக்குள்ளே நீங்கள் அவங்க கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்கிறாங்க, இன்னும் எஃப்ஐஆர் போடலை. இதுக்குள்ளே சிக்கினீங்கன்னா திருப்பி உங்கள் லைஃபே போயிடும், அதோட கான்சிக்வன்சஸ் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்படியெல்லாம் நடக்கும், பெயில் கிடைக்காது சீக்கிரத்தில், தண்டனை இவ்வளோ போவோம், இந்த பொண்ணு இங்கே இப்படி சொல்கிற ஆள் வந்து அங்கே கோர்ட்டில் வந்து சொல்வோம். ஏன்னா கோர்ட்டுக்கு கேஸ் வந்து பேருக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருவாங்க இந்த பசங்க. ஸோ புத்தி இன்னும் கொஞ்சம் ஷார்ப் ஆகிடும். அப்போ இன்னும் கொஞ்சம் போல்டாக பேசுவாங்க அப்படின்னு நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிருக்கேன். நான் போய் அந்த போலீஸில் சொல்கிறேன், சார் நாங்கள் வீடு காலி, மேடம் நாங்கள் வீடு காலி பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு ஒரு எம்ஓயு போடுறோம், 2 சைடும் ஜாயிண்ட் மெமோ மாதிரி. நீங்கள் இந்த ஒரு மாதம் டைம் உங்களுக்கு, நம்ம தான் அதை டைப் எல்லாம் பண்ணி, அவங்க அதர் சைடு ஒரு வக்கீல் வந்தாங்க, எல்லாம் ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணிக்கிட்டு சரிப்பா எல்லாமே 2 சைடும் சைன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வீடு வந்து அதே மாதிரி 1 மந்த்தில் காலி பண்ணிடுறாங்க. இல்லைங்க, இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா கூட இருக்குது. இருந்தாலும் நீங்கள் காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லிட்டு 2 தவறான விஷயத்தை நம்ம சரி செய்ய பார்க்குறோமே, இது சரியா? இல்லை, இது ஏன்னா கேளுங்க, அது எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, ஒரு அம்மா ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்குதுன்னு சொல்கிறா, அப்புறம் வீடு காலி பண்ணுறதுக்கு சைன் போடுறா, நீங்கள் வீடு காலி பண்ணிட்டா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குமா, நான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ அது நடந்திருக்காது இல்லையா சார்? ஒரு அபத்தமான ஒரு விஷயம் மேடம். போலீஸ் அதிகாரிகள் மேலே நம்ம குறை சொல்கிறோம், கரெக்ட், அது ஒரு பக்கம் இருந்தாலும் எஸ், ஒரு வக்கீல நம்ம செய்யக்கூடிய தொழிலை வந்து ஒரு நேர்மையாக நம்ம செய்கிறோம் அப்படின்ற கேள்வி இல்லை. இப்போ இது அவங்களும் செஞ்சது தப்பு, இவங்களும் செஞ்சது தப்பு. குறைந்தபட்சம் 6 மாதம் வந்து ஒரு வீடை காலி பண்ணுறதுக்கு கோர்ட் மூலயமா நோட்டீஸ், 3 மாதம், சரி 3 மாதம்னு வச்சிங்களேன், கோர்ட் மூலயமா நோட்டீஸ் அனுப்பணும். இதுக்கு ஒரு போக்சோ கேஸ் போட்ட அவங்க மேலே நம்ம வந்து ஒரு வழக்கு நீங்களே கூட சொல்லி கொடுத்துருக்கலாம், அவங்க தவறாக ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, அவங்க மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுங்க, இவங்களுக்கு 3 மாதம் வந்து ஒரு நோட்டீஸ் பீரியட் கொடுத்து காலி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாமே. இதுக்கு எம்ஓஇ ஏன் போடணும்? நீங்கள் ஏன் அதை அது ஏன்னா போலீஸோட ப்ரெஷர் அந்த மாதிரி. போலீஸ் மேலே நீங்க ஆக்ஷன் எடுக்கலாமே, நீங்க தான் ஒரு அட்வொகேட் ஆச்சே. நான் எடுப்பேன் சார், என் கிளையண்ட் பயப்படுறான்ல எடுக்கிறதுக்கு ஆக்ஷன். மேடம் உங்களுக்கு நல்லா தெரியுது, தப்பு தெரியுது, தெரிஞ்சோ நீங்க அதுக்கு துணை போறது சரியா? சார் நான் வந்து தப்புன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஆனா வந்து போலீஸ் வந்து ப்ரெஷர் இல்லைன்னா நான் நாளைக்கே போய் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், பாப்பாவோட ஸ்டேட்மெண்ட் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், நான் எஃப்ஐஆர் போடுறேன், நான் உள்ளே தள்ளுறேன், அப்புறம் நீங்கள் எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, போய் கொடுத்துக்கோங்க. நீங்கள் நம்ம இங்கேருந்து பேசினா நல்லா இருக்குது சார், அந்த ஸ்டேஷனுக்குள்ளே நின்றுட்டு பேசுகிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். நம்ம வக்கீலுங்க நம்மளுக்கு அது தொழில், நம்ம எத்தனை கேஸ் வேணால் போடுவோம், யார் மேலே வேணால் போடலாம். ஆனால் கிளைண்ட்டுங்க வந்து பயப்படுவாங்க போலீஸ் மேலே சொல்கிறதுக்கு. எப்போவுமே அதோட நேச்சர் அது. கிளைண்ட்ஸ் என்ன, ஜென்ஸுங்க லேடிஸ் யார் வேணால், ஜனங்க என்ன திரும்ப நினைக்கிறாங்க, ஐயோ போலீஸ் விட்டால் போதும்னு சொல்லிட்டு வெளியில் வர்றது தான் பார்ப்பாங்க. மற்றபடி நம்மளே அட்வைஸ் கொடுத்தா கூட இவ்வளோ பண்ணுறாங்களே இந்த போலீஸு, நீ வாப்பா நான் ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ண ஹியூமன் ரைட்ஸில் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க வரவே மாட்டாங்க சார். ஏன்னா அவங்க லிமிட் அது, அவங்களுக்கு பல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு ஃபைல் பண்ணி நம்பர் பண்ணுறது 24 ஹவர்ஸில் ஆகாது. அதுக்குள்ளே இவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் அவன் ஜெயிலில் போய் உக்காந்துட்டு பிறகு வக்கீல் நாங்கள் என்ன பண்ண முடியும்? வெளியில் உட்காந்து கிளைண்ட் இருக்கணும் இல்லையா கூட. ஜெயிலில் போயிட்டு அவன் வெளியில் வந்து அவன் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறது கூட சொல்ல மாட்டான், அவ்வளோ பயம் வந்துடும். சிஸ்டம் அந்த மாதிரி வேலை செய்யுது. ஓகே, இப்போ ரஜினி மாதிரி சிஸ்டம் சரியில்லைன்னு ஓப்பனாக சொல்கிறீங்க. ஆமாம், சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. இப்போது அடிச்சு இன்னொருக்கு ஒரு 6 பேர் அக்யூஸ்டுங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, 6 பேருக்கும் கையில் பிளாஸ்டர் இருக்குது, காலில் பிளாஸ்டர் இருக்குது, 6 பேரும் தடுக்கி ஊந்து பாத்ரூம்லன்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன கோர்ட்டில் யாருக்குமே புரியாதா? ஓகே, எல்லாருக்கும் புரியுது அது. அதே போலீஸ் கூட திருப்பி ஜெயிலுக்கும் அனுப்புகிறாங்க. சரி போயிட்டு ரிமாண்டு கூட்டிகிட்டு போங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க, சரியாக இருக்கா இல்லையான்னு சர்டிஃபிகேட் கொடுங்க, ஜெயிலுக்கு கூட்டிட்டு. சேம் போலீஸ். அப்புறம் அவங்க கூட தானே ட்ராவல் ஆகணும். கோர்ட்டை நான் பாதுகாக்க போதா இல்லை வக்கீல் பாதுகாக்க போதா? நீதி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் நினைக்கிறது. நீதி வந்து கிடைக்கும்னு நீதி எனக்கு தெரிஞ்சு
நீதி எல்லாருக்கும் இருக்குதா இல்லைன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது ஃபர்ஸ்ட். எல்லாருக்கும் அப்போ நீதி கிடைக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கிடைக்கலன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் இருக்கமான்னு கேட்குறேன் நான். பணம் இருக்கிறவங்களுக்கு நீதி கிடைக்கும். அது நான் ஓப்பனாக சொல்ல விரும்பல. இல்லை, நீங்கள் சொல்கிறதோட மீனிங் நீதி வந்து எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட காசு இல்லை, என்னால் வந்து ஒரு அட்வொகேட்டை வச்சு வாதாட முடியல, என் நிலைமை என்ன ஆகுறது? ஒன்றும் இல்லை, நீங்களாம் நம்மளாம் எதுக்கு அந்த மாதிரி ஆளுங்க எதுக்கு பிறக்குறீங்க உலகத்தில்? அப்போ இந்த உலகத்தில் பிறக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், பிறக்கக்கூடாது தான். இவங்களுக்காக அந்த அரசாங்க வக்கீல் முன் வந்து யாராச்சும் சார், நானே லீகல் எய்ட் பேனல் தான் சார். ஓகே. நான் போன 10-12 இயர்ஸாக நான் லீகல் எய்டில் இருக்கிற ஆள் தான். எனக்கு அந்த பேனலில் இருக்கிறவன் நான் இன்னைக்கு அந்த மர்டர் கேஸு, ட்ரக்ஸ் கேஸு, ரேப் கேஸு, போக்சோ கேஸ் எல்லாம் லீகல் எய்ட் மேட்டர்ஸ் நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன் 12 இயர்ஸாக. ஆனால் பேனல் அட்வொகேட் தான். அவங்க நிலைமை எனக்கு நல்லா தெரியுது, அக்யூஸ்டோட நிலைமை. அது இப்போ நீங்கள் பார்த்த இந்த இப்போ கேசஸ்லேயே டைஜஷனே பண்ண முடியாத ஒரு கேஸ் அப்படின்னா ஏதாச்சும் இருக்கா? ஒரு அம்மா வந்து 3 வாட்டி கல்யாணம் பண்ணுறாங்க, 3 வாட்டியும் புருஷன் விட்டுறாங்க டிவோர்ஸ் பண்ணாமல். அது வந்து டிவோர்ஸ் பண்ணாங்க, யாருமே டிவோர்ஸ் ஆர்டர் பார்த்தது கிடையாது. ஆனால் 3 கல்யாணம் மட்டும் பார்த்துருக்குறோம். சரியா? அதுக்கப்புறமா 2 பொண்ணுங்க இருக்குது அவங்கக்கிட்ட மைனராக. அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த வீட்டில் மாடியில் இருக்கிறாங்க, கீழே லேண்ட்லார்டு இருக்கிறாங்க. அது P5 லிமிட்டில் வருது, எம்கேபி நகர் ஸ்டேஷன். இவங்க காலி பண்ண சொன்னால் நான் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். எனக்கு ஒன்றும் இல்லை, என் பொண்ணுங்களை துணியெல்லாம் கிழிச்சிட்டு போய் நின்றுடுவேன் நான். அவங்க தான் கிழிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஜன்னல்லேருந்து எட்டு பார்த்தேன், மாரில் தொட்டான் இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதே ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு ஜென்ஸ் போலீஸ் கிட்ட போய் கொடுத்ததுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஷூவால் காலில் அந்த பையனை வந்து செஸ்ட்டில் எட்டி உதச்சான், ஹவுஸ் ஓனரை. சரியா? அந்த அடிக்கு வந்து வலி வந்து ஒரு 2 மாதம் இருந்திருக்குது அந்த பையனுக்கு, அந்த லேண்ட்லார்டுக்கு. இது வந்து அவங்க நம்மக்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் நம்ம போய் பேசுகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ஸ் போலீஸ் நீங்கள் எதுக்கு டீல் பண்ணுறீங்க, லேடிஸ் போலீஸ் கிட்டே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு ஆல் விமன் கிட்ட போகுது. அங்கேயும் கூப்பிட்டு விசாரிக்க 2 லேண்ட்லார்டு அண்ணாவும் தம்பிங்களும், லேண்ட்லார்டோட தம்பியும் அண்ணாவும் 2 பேரும் கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. கடைசியில் சாயந்தரம் ஆனால் இல்லை வேண்டாம், நாங்கள் இந்த கேஸ் கொடுக்க விரும்பலை, நாங்கள் வந்து இந்த வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஒரு பேச்சு. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட நான் கேட்குறேன், இப்போ வேணான்றாங்க அப்படின்னா இது பொய்ன்னு தெரியுது உங்களுக்கு. ஏன்னா ஒரு அம்மா வந்து நிஜமாவே அவங்க பொண்ணுக்கு தப்பாக ஒருத்தர் தொட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகமே அவனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் கூட எட்டி உதச்சிட்டு அவனுக்கு நான் தண்டனை தான் வாங்கி கொடுக்கணும், நிற்கணும். அதுதான் உண்மையான வலி. தான் பொண்ணுக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நீ வந்து வீடு காலி பண்ணிட்டேன்னா எனக்கு கேஸ் வேணாம், நீ வந்து எனக்கு பைசா கொடுத்துட்டானா எனக்கு கேஸ் வேணாம்னா அப்போனா அது நடக்கலைன்னு அர்த்தம். ஏன்னா அந்த இமோஷன் வந்து வராது அந்த நேரத்துக்கு. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது எதுவுமே நடக்கலையேன்னு சொல்லிட்டு. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்? அது ஒரு இன்னரோட அம்மாவோட ஃபீலிங். அது உங்களுக்கு புரியுதா நான் என்ன பேசுகிறேன்னு? அப்போ வந்து சரிப்பா பார்ப்பா நல்லவங்க, அவங்க வாபஸ் வாங்கிடுறேன்றாங்க. சரி நீ போ. அப்போனா என்ன அர்த்தம்? அது ஒரு வேளை அன்றைக்கி அவங்க வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆளுங்களோட நிலைமை என்ன இருக்கும்? அதுக்கப்புறமா இன்னும் உள்ளுக்குள்ளே என்ன பேசுனாங்கன்னு தெரில இவங்களுக்குள்ள. அதுக்கு அவங்க வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. எதுக்கெல்லாம் போக்சோ கேஸ் போட்டிருக்காங்க? இப்போ பார்த்ததுக்கு கூட போக்சோ கேஸ்வா? என்னென்ன கேஸ் இருக்கு? அப்புறம் லவ் மேட்டர்ஸ்ல எல்லாம் நிறைய போக்சோ கேஸ் வருது சார். லவ்க்கு 2 பேரும் விரும்பி லவ் பண்ற கேஸ்ல போக்சோ. ஆமா, போக்சோ வருது. அது என்னன்னா, இப்போ நான் நிறைய கேஸ் பார்க்குறேன், அதனால தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். பொண்ணுங்க வந்து இப்போ ஒரு பையன் ஒரு 19 இயர்ஸ் ஓல்டு பையன்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து யாரை லவ் பண்ணுவான்? ஒரு 3 வயசு பொண்ணு கீழே இருக்கிற, இல்லை 2 வயசு அப்படி தானே, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மைனர் கணக்கில் போயிடுது. ஆனால் பொண்ணு ஒரு 15 இயர்ஸ் 16 இயர்ஸ் அப்படி இருக்கலாம், இல்லை 13-14 கூட இருக்கலாம். ஏன்னா அந்த வயசுக்கு வந்த பேருக்கு அவங்களுக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், அவங்களுக்கு அந்த லவ் வர்றது வந்து ஒரு நேச்சர். அது யாருனாலே அது நிறுத்த முடியாது. அது வயசு கோளாறு சொல்லுவாங்க அந்த டைம். இப்போ இந்த பையன் வந்து 21 கம்ப்ளீட் ஆனால் தான் கல்யாணம் பண்ண முடியும். ஸோ இவன் வயசுக்கு அந்த 21க்குள்ளே இவனுக்கு ஒரு வயசு இருந்துச்சுன்னா இவன் லவ் பண்ணுற வயசு ஆட்டோமேட்டிக்கலாக அந்த மைனர் கணக்கில் தான் வராங்க. தேடி கண்டுபிடிக்கிறது இல்லை, அந்த லவ் ஆகிடுது அவங்களுக்கு. அந்த நேரத்துக்கு பேரண்ட்ஸ் என்னதான் அவேர்னஸ் கொடுத்தா இல்லை அவங்களுக்கு புரிய வச்சா கூட அவங்களுக்கு அது புரியாது. சப்போஸ் அவங்க மைனரோட கன்சென்ட் நம்ம கன்சென்ட்னு சொல்ல முடியாது. இருந்தால் கூட ஏதாவது ஒரு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இமீடியட்டாக செக்ஷன் 6 அவ்வளோதான், அவனுக்கு இமீடியட்டாக ரிமாண்டு.
அவன் வந்து சொசைட்டியில் ரேபிஸ்ட் கிடையாது, அவனுக்கு அவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குற அளவுக்கு ஒரு ஆமாப்பா இவனுக்கு நல்லா 35-40 இயர்ஸ் ஓல்டு இருக்குது, நல்லா தெரிஞ்ச மேரிடு பசங்க இருக்கிறாங்க, அப்போ கூட ஒரு பொண்ணு பின்னாடி போயிட்டு இன்டர்கோர்ஸ் நடந்திருக்குன்னா அது வேறு. அது வந்து அது நீங்கள் போக்சோ போடுறது 20 வருஷம் கொடுக்குறது ஹேங் கொடுக்குறது அது நியாயம், போலீஸ்க்கு ஒரு லாஜிக் இருக்குது. இப்போ அவனுக்குன்னா அறிவு இல்லையா, அவ்வளோ பெரிய ஆள் நீ இது பொண்டாட்டி இருக்குது பிள்ளைங்க இருக்குது, நீ அந்த பொண்ணுக்கு இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து தப்பு கிடையாது, அது வேறு. ஆனால் இது லவ் பண்ணுற பசங்க லவ் லெட்டர்ஸ் இருக்கும், இவங்களுக்குள்ள ஃபோன் சேட்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் அந்த மைனர் பொண்ணே சொல்லுவோம், ஆனால் நான் லவ் பண்ணுறேங்க, நானே தான் கூப்பிட்டேங்கன்னு சொல்லிட்டு. சரி, மைனரோட பேச்சு ஈடுபடாது இருந்தால் கூட அந்த பையனுக்கு லைஃப் ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு செக்ஷன்ஸ் போட்டுக்கிட்டு எஃப்ஐஆருங்க போட்டுக்கிட்டு ரிமாண்ட் பண்ணிக்கிட்டு அவனை 4 அடி அடிச்சுக்கிட்டு ஒரு மைண்டு கிரிமினலாக மாற்றிடுறீங்களா, பேரும் கிரிமினலாக மாற்றிடுறீங்களா. அதுக்கப்புறம் செக்ஷன் 6 போட்டால் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுங்க வந்து தண்டனை கொடுக்கறது தான் பார்க்குறாங்க. கன்ஃபார்ம் வந்து 90% வந்து கொடுக்குறாங்க சார். 90% வந்து தண்டனை இருக்குது கொடுக்குறாங்க 6. ஏன்னா அதில் குறைஞ்சது 20 வருஷம். அப்போ எப்படி குறைக்க முடியும்? அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து ஒரு சில ஜட்ஜஸ் தான் ஹைகோர்ட்டில் பெயிலும் கொடுக்குறாங்க, ஒரு சில பேர் காலி தான். அது ஒன்ஸ் பெயில் கேன்சல்னா அதே ஜட்ஜ் கிட்ட தான் அடுத்தது போட வேண்டியிருக்கும். ஆமாம், அது ஒரு பெரிய சிக்கல். ஸோ அவங்க ஒன்ஸ் வந்து கொடுக்க மாட்டேன்னு ஒரு மைண்ட் செட்டோட ஆளுங்க உக்காந்துட்டாங்கன்னா அந்த சீட்டில் அவங்கள மனுஷனுங்க தானே சார். இப்போது ஜட்ஜு இல்லை பிரைம் மினிஸ்டர்னு சொன்னால் அவங்க கடவுள் கிடையாது, அவங்களும் ஒரு சராசரி மனுஷனுங்க தான். அவங்களுக்கும் அந்த கோவம், அந்த என்ன சொல்கிறது இன்டென்ஷன்ஸு, எப்படி அவங்க யோசனை பண்ணுறாங்க அப்படிலாம் இருக்கு இல்லையா. இப்போ சில பேருக்கு வந்து என்ன குழந்தைங்க விஷயமா ஓகே ரைட் ஒன்று பெயிலே கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் சில பேருக்கு இருக்குது. சில பேருக்கு சிப்பாவும் லவ் பண்ணுறாங்க, சில டைம் தெரியாமல் தப்பு நடக்குது, இவ்வளோ கடமையாக கொடுக்கணுமா அவங்களுக்கு அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி ஆளுங்க அவங்கக்கிட்ட நமக்கு பெயில் போய் ரிஜெக்ட் ஆகினா திருப்பி அவங்கக்கிட்டே தான் நம்ம போகணும். எனக்கு ஒரு கேஸ் இது மாதிரி தெரிய வந்தது. இந்த பொண்ணு 18 வயசு முடியுது நாளைக்கு, இன்றைக்கி வந்து அவங்க லவ்வரோட மீட் பண்ணுறாங்க. 5 ஹவர்ஸில் மீன்ஸ் 5 to 6 ஹவர்ஸில் அந்த பொண்ணு மேஜர். அப்போது அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க, இன்டர்கோர்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த பையனுக்கும் போக்சோ கேஸ் போட்டிருக்காங்க. இது எப்படி பாசிபிள்? அதான் அந்த 1 hour 1 minute டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட போக்சோ கேஸ். அதான் அந்த 18 கம்ப்ளீட் ஆகிற டைம். ஓகே. ஆனால் அவன் பிறந்த டைம் தெரியாது தான் இவங்க ஆக்சுவலி கால்குலேட் பண்ணணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 12 மணி டைம் வச்சு தான் பண்ணுறாங்க. ஓகே, பிறந்த டைம் வச்சு பண்ணால் இப்போ அந்த கேஸ் அதுதானே ஆக்சுவல் கணக்கு. இல்லை வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஆனால் அது யாரும் ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த நாலேஜ் வந்து போலீஸ்க்கு இருக்காதுங்களா? இல்லை அட்லீஸ்ட் வந்து ஓகே இப்போ போலீஸ் கூட ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக இது வந்து எடுத்து சொல்ல வேண்டியது ஒரு அட்வொகேட்டோட கடமை. இதை அட்வொகேட்லேருந்து வேற லெவலுக்கு போனது வந்து ஒரு ஜட்ஜி, அவருக்கு கூட இந்த நாலேஜ் இருக்கா? சொல்லணும் சார். இருக்காதான் கேட்குறேன். அது எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அப்படி தெரியுது. அவங்களுக்கு அது நாலேஜ் இருக்கா இல்லைன்னு எனக்கு நிஜமாக தெரியாது சார். நான் வந்து என்னோட கணக்கில் வந்து பிறந்த டைம் இருந்துச்சுன்னா அந்த டைமில் தான் இவங்க வந்து அந்த கால்குலேஷன் பண்ணணும். இவங்க வந்து அந்த கேலண்டர் பிரகாரமாக பண்ணுறாங்க. 12 மணி PM AM. சப்போஸ் அந்த பொண்ணு வந்து மத்தியானம் பிறந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நைட்டு 1 ஹவர்க்குள்ளே அந்த மேஜர் ஆகிற டைம் இந்த ஒஃபென்ஸ் நடக்குதுன்னு அப்போ அது இது நமக்கு அது என்ன சொல்கிறது ஃபேவராக போகுது இல்லையா. ஏன்னா அங்கே நிஜமாக பார்த்தா கடவுள் பிறக்கிற டைம்லேருந்து தானே கணக்கு அவங்களுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா பிறக்கிற டைம் ஒன்று இருக்கும், அவங்க என்ட்ரி போடுற டைம் ஒன்று இருக்கும், டேட்டே நிறைய நேரங்களில் மிஸ் ஆகிருக்கு வாய்ப்பு. தப்பு தான். சில பேருக்கு இயரே வந்து தள்ளி வந்து பதிவு பண்ணி அது அம்மாங்க பார்க்கணும் இல்லையா. ஸோ இதை எப்படி இவங்க கால்குலேட் பண்ணி இது ஏன் வந்து ஒரு அட்வொகேட் வந்து இன்வெஸ்டிகேஷனே பண்ணுறது இல்லை, ஏன் அது அந்த ஒரு பாயிண்ட்டை முன் வைக்கிறதே இல்லை, இது ஏன் தெரியலையா? இப்போ பிடிக்கலன்னு இல்லை, அட்வொகேட்ஸ்க்கு வந்து எல்லாமே ஓரளவுக்கு தெரியுது. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஜுடிஷரியில் சொல்ல முக்கால்வாசி அட்வொகேட்ஸ்க்கு எல்லாமே தெரியும் சார். என்னன்னா போக்சோ கேஸ் ட்ரையல் நீங்கள் நடத்தி பாருங்கள் கோர்ட்டில். நடத்தும்போது அக்யூஸ் சைடில் அப்பியர் ஆன அட்வொகேட்ஸோட பேச்சு அங்கே ஈடுபடாது. அது ஒரு டைரெக்ஷன்லேயே போயிட்டுருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு அக்யூஸ்டாகவே பில்ட் பண்ணிடுறாங்க மைண்ட் செட்டாகவே. போக்சோ கோர்ட்னாவே அந்த கோர்ட் உருவாக்குனதே விக்டிம்காக. ஸோ விக்டிம்க்கு தான் அங்கே நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ நம்ம இன்னாதான் கிராஸில் கேட்டால் கூட சரி. நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறது வந்து தான் ஒரு நியாயமான ஒரு விஷயம்.
பட் அந்த நியாயத்தை கூட நீங்க ஜட்ஜ் பண்ணணும் இல்லைங்களா? அதை ஒரு ரிசர்ச் பண்ணணும், அதை கண்டுபிடிக்கணும், தெரிஞ்சுக்கணும். எதுவுமே தெரியாம ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து ஒரு கேஸாக ஃபைல் சரி, பாதிக்கப்பட்டவங்கன்னு நம்ம எப்படி சார் அதை கண்டுபிடிக்கிறோம்? நம்ம வந்து கோர்ட்டுக்கு யார் ஃபஸ்ட்டு வராங்களோ, போக்சோன்னு விட்டுருங்க, எந்த கேஸுக்கும் சரி, யார் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ, யார் ஃபஸ்ட்டு கேஸ் போட்டுறாங்க, அவங்க தான் விக்டிம், அவங்க தான் அக்ரீடு பர்சன், அவங்க தான் கோர்ட்டை தேடி வந்திருக்கிறாங்கன்னு ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் சில பேர் நிஜமாவே பாதிக்கப்பட்டவங்க கோர்ட்டுக்கு வராமல், லேட்டாக வராமல், அதர் சைடு ஒரு ஃபால்ஸ் கேஸ் போட்டு பேருக்கு வரவங்களும் இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க அவங்களும் இருக்கலாம் ஆப்போசிட் ஆளில். எல்லாரும் கோர்ட்டுக்கு ஓட மாட்டாங்க. பாதிக்கப்பட்டால் கூட சில பேர் சைலண்டாக இருப்பாங்க. ஆனால் முன்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பி போய் ஒரு தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தப்பான கேஸ் போடுவான். அப்போ பதில் சொல்கிறதுக்கு போய் தானே ஆகணும். பட் நிஜமாக பார்த்தீங்கன்னா இவங்க தான் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து அந்த போக்சோ கோட் பில்ட் பண்ணது விக்டிம்காக தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த ஆக்டும் விக்டிம்காக தான், ஆனால் நிஜமான விக்டிம்காக தான். அப்பா மேலே மனைவி வந்து அரஸ்ட்மெண்ட் கேஸும் நீங்கள் பார்த்துட்டு நான் பார்த்தேன். இல்லை, அது வந்து பாப்பாவுக்கு வந்து இது பண்ணிட்டாங்க, இன்டர்கோஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டு. ஓகே, சரியா? தப்பான இல்லை, நான் ஆன்டிசிபேட்டரி பெயில் அதே போக்சோ கோர்ட்டில் கொடுத்தாங்க. ஓகே. ஸோ அது வந்து ஒரு பாராட்டுற விஷயம். ஏன்னா நம்ம போலீஸ் என்னதான் எஃப்ஐஆர் போட்டால் கூட நம்ம ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் ஃபைல் பண்ணுறோம் அப்பா அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஃபைல் பண்ணிவிட்டு இந்த பேப்பர்ஸ்லாம் இவ்வளோ பெரிய டைப் செட் கொண்டு போய் வைக்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்கன்னா ஒரு பேப்பர் ஜட்ஜு படித்தாங்க. படிச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்பாவுக்கும் அப்பாவோட அப்பாவுக்கு கிராண்ட் ஃபாதருக்கு 2 பேருக்கு போக்சோ கம்ப்ளைண்ட். ஆக்சுவலி 3 பேர் அக்யூஸ்டு ஃப்ரேம் பண்ணது. ஒன்று ஹஸ்பண்ட், அம்மா, அப்பா. இதுல லேடிஸ் எந்த அளவுக்கு போக்சோல வருவாங்க? லேடிஸ் கட்டனா நாங்க சொன்னோம். இல்லை, அவங்க வந்து தெரிஞ்சு கூட இது ஸ்டாப் பண்ணாம அவங்க வீட்டுக்காரே தான் சப்போர்ட் பண்ணாங்க. இல்லைங்க, ஒரு ஜென்ஸ் வந்து பண்றதுக்கு மேபி வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு அபெட்மெண்ட் இருக்குல்ல சார். இது அவங்க வந்து பார்க்காம இருந்ததுக்கு கூட போக்சோ வருங்களா? ஆமா, அதுல கோ அக்யூஸ்டா வந்துட்டே இருப்பாங்க. கோ அக்யூஸ்டா அவங்க போக்சோல வருவாங்க. ஆமா. ஸோ ஒரு ஃபேமிலியை பழி வாங்கினா இந்த போக்சோ வந்து பயன்படுத்தலாம். இப்போ என்னோட கேஸில் ஹஸ்பண்டோட அம்மா, அப்பா, அப்போ 3 பேருக்கும் நான் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கினேன். இது ரொம்ப வருஷக்கணக்கு கிடையாது, இப்போ ஜஸ்ட் 2 months முன்னாடி தான் நடந்த விஷயம். ஆனால் இதே சென்னை போக்சோ கோர்ட் நம்மளுக்கு வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுத்தாங்க, அதே கோர்ட்டு. ஏன்னா அது அவ்வளோ டைப் செட், ஒரு நல்ல ஜட்ஜு. ப்ரூஃப் பண்ண முடியும் மேடம்? சொல்கிறீங்க, எனக்கு புரியல. ஒரு அப்பாவே பொண்ணை இன்டர்கோஸ் பண்ணுறன்ற அந்த பொண்ணோட லைஃப் நாளைக்கு கேள்விக்குறியாக ஒரு விஷயம் நிற்கும். இந்த தாத்தாவும் சேர்த்து பண்ணுறாங்க. இது 2 பேர் பண்ணாங்கன்னு சொல்லி பண்ணுறது வந்து எந்த விதத்தில் எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க? இதுதான் அது ட்ரையல். எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்கன்னா, அது அவங்களோட சீமன் ஏதாவது இருக்குதா அதில், இல்லை ஏதாவது துணியில் பட்டிருக்குதா, இல்லை அந்த பொண்ணோட ப்ரைவேட் பார்ட்டில் பட்டிருக்குதான்னு அது டாக்டர்ஸ் தான் வந்து சொல்லுவாங்க. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் நமக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆன பிறகு தான் கிடைக்கும். இல்லைங்க, இது நடந்த சம்பவம் நடந்து ரொம்ப காலம் இருக்கும், மெடிக்கல் ஷேப்புக்கு வந்து ரொம்ப காலம் இருக்கும். இது எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? விக்டிமோட ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல சார். ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் ஒருத்தவங்களுடைய லைஃபே காலி பண்ணுறது. அப்போ இதில் எவிடன்ஸ்லாம் கிரியேட் பண்ண முடியாதுங்களா? இதில் விக்டிம் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தாவே போதும் சார் தண்டனை கொடுக்கறதுக்கு. அதுக்கு மேலே மெடிக்கல் ரிப்போர்ட்டில் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இன்னும் கஷ்டம், ஸ்ட்ராங் ஆகிடும். அது இல்லாமல் அது நடந்து ஒரு 6 மாதம் கழிச்சு நம்ம மெடிக்கல் செக்அப் எடுக்கும்போது அதில் எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க? இல்லை, அது பண்ணலைன்னா கூட பிரச்சனை கிடையாது சார். விக்டிமோட ஸ்டேட்மெண்ட் இருந்தாவே போதும். 2வது கூட அம்மா, அப்பா இவங்கெல்லாம் வருவாங்க இல்லையா, விட்னஸஸ். என் பொண்ணு வந்து எங்கிட்ட சொன்னா, அதே சமயம் அதே டைம் கரெக்டாக அப்பாவும் அதே சொல்லிட்டாங்கன்னா, ஆமாப்பா அந்த பொண்ணு சொன்னதுக்கு 4 பேர் விட்னஸஸும் அதே டைம் அதே பொண்ணு தான் வந்து சொல்லுது. யாரோ ரேப் அண்ட் போக்சோ பொறுத்த வரைக்கும் எந்த ஐ விட்னஸும் இருக்காது. ஏன்னா இது எல்லாமே இதில் நடக்கிற விஷயம். ஸோ சொல்கிறது வச்சு அவங்க சொல்கிறதே அப்படியே அம்மா அப்பாவும் ரிப்பீட் பண்ணிக்கிறாங்க, தம்பியும் ரிப்பீட் பண்ணிக்கிறான், அங்கிளும் ரிப்பீட் பண்ணிக்கிறான்னா கரெக்டு, எதுவுமே ஷேக் ஆகலை, அந்த எவிடன்ஸ் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஓகே மேடம், இதில் நீங்கள் பப்ளிக்கோ இல்லை போலீஸ்க்கோ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பப்ளிக்கு வந்து என்னோட ஒப்பீனியன் தான் சொல்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ என் வீட்டில் ஆம்பளை பையன் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்னோட டியூட்டி அது. ஆம்பளை பையனை இந்த அவேர்னஸ் கொடுத்துட்டு வளர்க்கணும். மைனர் பொண்ணு பக்கத்துலேயே நிற்கக்கூடாது, அது என்னோட கன்டென்ஷனு. இப்படியே போயிட்டு இருந்தால் மைனர் பசங்கள்லாம் சொசைட்டிலேருந்து டிட்டாச் ஆகிடுவாங்க. யாருமே அவங்க கிட்டே போக மாட்டாங்க. தாத்தா இருக்கட்டும், பாட்டியாக இருக்கட்டும், யாருமே மடி மேலே வச்சு கூட கொஞ்ச மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த போக்சோ ஆக்ட்னால. ஒரு அன்பு எல்லாம் போயிடும். இது எல்லாமே ஆல்மோஸ்ட் போயிட்டு இருக்குது. நெருக்கங்கள் போச்சுன்னா அந்த இப்போ சொசைட்டியில் என்னதான் டிட்டாச் ஆகிடுவாங்க சொசைட்டியில் இந்த பொம்பளை பசங்க.
ஏன்னா தனிமைப்படுத்தப்படக்கூடிய நிலைமை நிலைமையில கொண்டு பெண்கள் வந்திருக்கு. அதுக்கு அந்த ஆக்ட் வந்து இருக்குது தடை. இப்போ என் பசங்க சின்ன பசங்க ஒரு 12 வயசு பசங்க என் வீட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு பொம்பளை பசங்க 12 வயசு 13 நம்ம வீட்டில் வந்து விளையாடுவாங்க செய்வாங்க. நம்ம இல்லைன்னா கூட இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஹஸ்பண்ட் இருப்பார், தம்பி இருப்பார், யாராவது ஒரு ஜென்ஸுங்க 2 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு அவங்க என்ன மாதிரி போய் சொல்லி ஒரு போக்சோ கேஸ் கொடுப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன செய்கிறோம், உடனே ஐயோ இந்த வயசு பசங்களாம் உள்ளே சேர்க்கக்கூடாதுப்பா, வெளியில் போய் விளையாடுங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா அது அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த ஆக்ட். சப்போஸ் நம்மளுக்கு பக்கத்து வீடு நாளைக்கு ஒரு சண்டே வருது, அவங்க பொண்ணு இங்கே வந்து விளையாடுது, இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. வெளியில் வேணால் சிசிடிவி இருக்கலாம், வீட்டுக்குள்ளே எந்த சிசிடிவியும் இருக்காது. அதனால நமக்கு அந்த பயம் எல்லாருக்கும் இருக்குது பப்ளிக்கில். யாருக்கு அவேர்னஸ் இல்லை அவங்களுக்கு தான் அது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இன்னும் நிறைய வில்லேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா போக்சோ ஆக்டில் வந்து எதுவுமே கிடையாது. இன்னும் கொஞ்சம் படிக்காத பசங்களுக்கு இந்த போக்சோ ஆக்ட் பற்றி சரியாக தெரியல. ஸோ பப்ளிக் வந்து அவேர்னஸ் இருக்கணும். அவங்கவுங்கள ஆம்பளை பையனுங்களுக்கு அவங்க ஒழுங்காக எல்லாம் சொல்லி புரிய வச்சு மைனர் பசங்களை லவ்வே பண்ணாதீங்கப்பான்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்தே கற்றுக் கொடுக்கறது பெட்டருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் மாட்டினீங்கன்னா வெளியில் வர்றது கஷ்டம். ஓகே, அதே மாதிரி இப்போ காவல்துறைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோட ஒப்பீனியனில் ஒரு லவ் மேட்டர் இருந்தால் அவங்கள கிரிமினலாக ட்ரீட் பண்ணாமல் கொஞ்சம் சாஃப்டாக போகிறது பெட்டர். ஏன்னா அந்த பையன் வந்து சொசைட்டியில் யாருக்குமே ரேப் பண்ண போகிறது கிடையாது. ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருக்கிறான், ஒரு நல்ல ஒரு இது அதில் ஏதோ நடந்திருக்கலாம். நாளைக்கு அந்த பொண்ணு கூட அவளுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆகலாம். நீ இவனை கிரிமினலாக ஆக்கிக்கிட்டு நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளிட்டு இவன் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு பெயில் ஆகிட்டு இல்லை கன்விக்ஷன் ஆகிட்டு இந்த பொண்ணு கூட அந்த பையனை மறக்காமல் வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட இந்த பிரச்சனை தெரிஞ்சால் அங்கேயும் அவங்களுக்கு வாழ்க்கை செட் ஆகாது. அந்த பொண்ணுக்கு மென்டலி ஆல்சோ அவளுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும். இந்த பையன் மேலே லவ்வாக இருந்துச்சுன்னா உண்மையான எல்லாம் அந்த வயசில் வர்றது தான் அது. அதனால இது கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு போகிறது பெட்டர். அதே மாதிரி பொண்ணோட ஃபேமிலிக்கு வந்து இந்த பொண்ணு அந்த பையன் கூட போகக்கூடாது அப்படின்னு ஒரு கோவம் இருக்கும் இல்லையா பேரண்ட்ஸ்க்கும். இப்போ நம்ம இப்போ மைனர் பொண்ணு ஒரு பையன் கூட போகிறான்னா நமக்கு சில டைம் கோவம், இந்த பையன் நமக்கு பிடிக்கல, இவன் என்ன படிக்கல, இப்படியே சுற்றின்னு இருக்கனா, நம்ம பொண்ணு அங்கே நாளைக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ண சொன்னால் பிரச்சனை ஆகிடுமேன்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணு புரியல, பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து அவன் நம்ம பேச்சு கேட்கலன்னா அந்த பையன் மேலே போக்சோல போய் குத்துறாங்க. இப்போ இதில் சாதி வன்மம் கூட இந்த போக்சோ கேஸை நிறைய பேர் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். காதல் பிரச்சனைக்கிட்ட எவ்வளோ கொலைகள் பண்ணுறாங்க. இப்போ கொலை பண்ணது தேவையில்லை, கரெக்ட், இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுத்தா போதும், போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. இது வந்து ப்ரொடெக்ஷனுக்கு, நிஜமான விக்டிம்க்கு ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்த ஆக்ட், பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் ஒரு மிஸ்யூஸ் ஆகுது. கண்டிப்பா ஆகுது. இதுக்கு காவல்துறை வந்து ஒரு கால் எடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க தான் சார் வைக்கிறாங்க. அவங்களே கரெக்டாக அவங்க மூளை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க கரெக்டாக அது விசாரணை பண்ணிக்கிட்டு அங்கேயே ஃபில்டர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ கேசஸ் கோர்ட்டுக்கே வராது. அப்புறமா தானே கோர்ட்டுக்கு வருது. இப்போ ஹைகோர்ட்டில் கூட ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ஒரு கேஸில் போட்டார். லேடிஸ் வந்து அம்மா வந்து தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுங்க, 6 மாதம் தண்டனை கொடுங்கன்னு சொல்லி தெர் இஸ் அ டைரக்ஷன். எவ்வளோ போய் கேசஸ் கொடுக்குறாங்க. இப்போ எல்லாரும் வந்து பயப்படுறாங்க சார். ஒரு விக்டிம் பொண்ணு, ஒரு லேடிஸு நம்ம சொன்னால் நமக்கு எங்கே எல்லோரும் விமன் ஆக்டிவிஸ்ட் எல்லோரும் சேர்ந்து வந்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம் இருக்குது சொசைட்டியில். எல்லாருக்கும் மனசில் தெரியுது எல்லாம் இது தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு, ஆனால் சொல்கிறதுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. ஓகே, இப்போ இந்த மாதிரி பொய் வழக்கு போட்டால் தண்டனை இருக்கு, அது நிறைய பேருக்கு தெரியல. தெரிஞ்சா கூட எத்தனை பேர் அது செயல்படுத்துறாங்க, போலீஸ்க்கே தெரியுது இல்லையா. நீ ஏமா வாபஸ் வாங்குற, வீடு காலி பண்ண உடனே உன் மேலே ஒரு எஃப்ஐஆர் போடுறேன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? அதை வந்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட போலீஸோட எல்லா போலீஸ் நான் சொல்லலை, சில போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேஸ் வந்தாவே தன்னுக்கு என்னென்ன வரப்போகுதுன்னு தான் அவங்க கணக்கு போடுவாங்க. மற்றபடி இது எப்படி சால்வ் பண்ணி சொசைட்டியில் இது சரியாக பண்ணணுமே, இவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கணுமே, அவங்களுக்கு ரிலீஃப் அது யோசனை இல்லை. சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் இருந்து நம்ம எப்படி தப்பிக்கலான்றது தான் போலீஸ் நினைக்கிறாங்க. ஒரு கேஸை போட்டு அனுப்பிச்சிருவோம், அது கோர்ட்டில் பார்த்துக்கிட்டோம், அவ்வளோதான். ஆமாம், அப்படி எப்படி போனாலும் பரவாயில்ல. ஆமாம். இன்னொன்று என்ன, எனக்கு இப்போ இன்ஸ்பெக்டர் லெவலில் நல்ல ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கே தெரியும் இது போய் கம்ப்ளைண்ட்டுன்னு. அவங்க சில டைம் வந்து அந்த விக்டிம்க்கு இல்லைல்லம்மா இது சரியில்லை, அவங்க பொண்ணுக்கிட்ட நான் பேசி பார்த்தேன், அது சரியாக வரல, நீ என்ன இப்படியெல்லாம் பண்ண பகை ஏதோ இருக்குதாமே அப்படின்னு அவங்க ஸ்ட்ரிக்டாக கேட்டால் கூட இந்த விக்டிம் சைடு என்ன பண்ணுறாங்க, சில டைம் கமிஷனர் வரைக்கும் போகிறாங்க, எஸ்பி வரைக்கும் போகிறாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு ரிப்போர்ட் வரும்போது இன்ஸ்பெக்டருங்க பாவம் என்ன செய்வாங்க, நான் ரிப்போர்ட் கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டு முடிச்சிருவாங்க அவங்க வேலை. ஸோ இதுவும் நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம யாருமே இங்கே யாருக்கு ஒருத்தருக்கு நம்ம குறை சொல்லவே முடியாது சார். ஸோ சிஸ்டம் இஸ் நாட் கரெக்ட். ஒரு பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டத்தை பழிவாங்கிறதுக்காக பயன்படுத்த வேண்டாம் என்பது தான்
அனைவருடைய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆமாம். பெண்கள் பயன்படுத்துகிற மாதிரி ஆண்களும் இதை பயன்படுத்தினாங்கன்னா அது சொசைட்டிக்கு ஒரு பேர் இடியாக வந்து இந்த ஆக்ட் வந்து அமையும். ஸோ இதை வந்து பயன்படுத்தக்கூடிய காவல்துறைகள் வந்து கண்ணியத்தோடும் கவனக்குறைவு இல்லாமல் கட்டுப்பாடோடு அந்த கேஸை ஹேண்டில் பண்ணணுன்றது தான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. போக்சோ ஆக்ட் பற்றி நீங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் வந்து இந்த போக்சோ ஆக்ட்னா என்ன, அதை பற்றியான புரிதல் இருக்குன்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம் மேடம். எஸ், வணக்கம் சார்.